Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரே நாள்ல ஷாம்பு பேஸ் ஊற வச்சு எப்படி ரெடி பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷாம்பு பேஸ் ரெடி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்கக்காய் 250 grams, soap nuts 450 grams, பாதாம் பிசின் 20 grams எடுத்துக்கோங்க. preservative-க்காக பயோஎன்சைம் 30 ml எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கக்காயை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க சிக்கக்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம சீடை ரிமூவ் பண்ண பூந்தி கொட்டையை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பூந்தி கொட்டையை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை சிக்கக்காயும் பூந்தி கொட்டையும் அரைச்சி வச்சிருக்க பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். சூடு ஆறுற வரைக்கும் நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாம் பிசின் போட்டுட்டு 20 grams-க்கு 300 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஷாம்பு பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு பாதாம் பிசின், பூந்தி கொட்டை, சிக்கக்காய் மூணுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் பூந்தி கொட்டையை நல்லா பிசைஞ்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சிக்கக்காயும் நல்லா பிசைஞ்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கக்காய் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சோப் நட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க தண்ணியிலே ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பிசினில் எக்ஸஸாக வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் வச்சும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா காட்டன் கிளாத் எடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாதாம் பிசினை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பாதாம் பிசினை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சிக்கக்காய் சோப் நட் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஒரு 10 minutes கழிச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 ml பயோஎன்சைம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பயோஎன்சைம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஷாம்பு கெட்டே போகாது. நல்லா ஏர் டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் கேனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஷாம்பு எந்த அளவுக்கு பழசாகுதோ அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஷாம்பு பேஸ் கூட செம்பருத்தி, மருதாணி, வேப்பிலை இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.